ஹாய் அம்மீஸ், வெல்கம் டு பிடிஎஸ் லவ்லி ஃபிக்ஷன்ஸ். இன்றைக்கி வந்துட்டு டேஹிங்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா ஒன்று பார்க்க போகிறோம். ட்ரைன் டு சியோல். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் வீடியோ. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அம்மு. நீங்கள் வந்துட்டு லைஃப் லாங் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும். இது வந்துட்டு உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு இன்றைக்கி எஃப்எஃப் போட சொன்னாங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்டு, ஸோ அவங்களுக்கு சேர்த்தே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 ரீச் பண்ண இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்போ தான் வந்துட்டு இதை மாதிரி நிறைய க்யூட்டான எஃப்எஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க முடியும். எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயன் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கா. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாகவும் கொஞ்சம் பயத்தோடையும் கொஞ்சம் நர்வஸ்னஸோடையும் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பா ஒரு விஷயம் யோசிச்சுட்ருக்கா. கண்டிப்பாக டே வருவானா? ஒரு வேளை அவன் வரலன்னா என்ன பண்ணுறது? டக்குன்னு எப்படி போய் அவன் முன்னாடி போய் நிற்கிறது? ஏதாவது பண்ணணுமே, என்ன தான் பண்ணுறது? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் பூசன்லேருந்து என்ன பண்ணுறான்னா சியோலுக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கா. இங்கே நம்ம டேவை தான் வந்துட்டு காட்டுறாங்க. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு என்ன இப்போ நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஒயன் போயிட்டு வந்துட்டு நம்ம டே இவங்க வந்துட்டு மீட் பண்ண போகிறா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறா. நம்ம ஒயனும் டேவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு ஒரு கட்டத்தில் அப்படியே லவ் அப்படியே காதல் வந்துருச்சு, அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ நேரில் வந்து பார்க்க போகிறாங்க. நம்ம டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயனை பார்த்ததே கிடையாது. ஒயனும் நம்ம டேவை பார்த்துருக்கா. பட் ஆனால் வந்துட்டு அது எப்படின்னு சொல்லலை. பட் ஆனால் ஒயனுக்கு வந்துட்டு தெரியும் நம்ம டே எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. பட் நம்ம டேக்கு தான் தெரியாது இல்லையா? அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சியோல் சிட்டிக்கு வந்துட்டு நம்ம டே வந்துட்டு கூப்பிடுறாரு. நம்ம டே வந்துட்டு பார்த்திங்கன்னா டேடுங்கில் இருப்பார். நம்ம ஒயன் வந்துட்டு பூசனில் இருக்கா. ஸோ வந்துட்டு சியோல் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு பிளேஸில். ஸோ அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பேரும் முடிவு பண்ணி 2 பேரும் வந்திருப்பாங்க. ஸோ டேடும் கொஞ்சம் கிட்ட பூசன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சியோலுக்கு வர்றது ரொம்ப தூரம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணணும். ஒரு 5 to 5 அந்த மாதிரி ஹவர்ஸ் ஆகும் அதில் வந்துட்டு. ஸோ வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வருவாள். இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறாங்க இல்லையா? அதனால் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு காலையிலேயே நம்ம ஜிமினை போட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கண்ணாடி பண்ணி நின்றுக்கிட்டு போகலாமா வேணாமா, எனக்கு வேறு பயமாக இருக்குது. டே ஜிமினே, பயமாக இருக்குடா. என்னடா பயம்? நீயும் ஆளை பார்க்க போகிற, ஜாலி தான், மஜா தான், சும்மா ஏறி எனக்கே நர்வஸாக இருக்குது. ஒரு வேளை அவள் பையனாக இருந்தால் என்னடா பண்ணுவ? டேய் சும்மாறா. ஷோ உன்ட்டு கேட்டேன் பாரு, தெளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம டே போய் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இது போட நல்லா இருக்குமா, அது போட நல்லா இருக்குமா அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று போட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு போ இந்தா போகும்போது இந்த பொக்கே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் மாப்பிள்ளை அளப்புக்கா போகிறேன், தெளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே வந்துட்டு கிளம்பி வந்துட்டு போகிறாரு. அப்போ போகும்போது வாசலில் நின்றுட்டு திரும்பி பார்த்து நம்ம ஜிமினை வந்துட்டு, நான் வேணால் போகாமல் இருந்துட்டுமா மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டு வந்துட்டு இன்றைக்கி போகிற புரியுதா? நீ இன்றைக்கி மட்டும் போகலன்னு வச்சுக்கேன், அவங்க 350 ரூபா பிடிச்சிடுவான் புரியுதா? ஒழுங்காக வந்துட்டு கொடுத்த லீவை வந்துட்டு பயன்படுத்திக்க, போ ஒழுங்கு மரியாதையா அப்படின்னு சொல்லும்போது, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டே வந்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இவர் இங்கே கிளம்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா சியோல் வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயனும் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு சியோல் வந்துடுறீங்க. நம்ம டே வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு அந்த ஸ்பாட் ஒன்று சொல்லியிருந்தார் இல்லையா, அங்கே வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்திங்கன்னா செம்ம வேர்வை. கிளம்பும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காரு. வெயிலெல்லாம் கொளுத்தி அடிக்கிது. பங்குனி வெயில் நல்லா பல்ல கட்டுது. பார்த்திங்கன்னா மேலெல்லாம் செவந்து போச்சு. அச்சோ என்ன பண்ணுறது? இப்போ சன்க்ரீமை வேறு தேய்க்க மறந்துட்டேனே, நேரமே சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திங்கன்னா நேரெல்லாம் செவந்து போச்சு. வெயிலில் அப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு போயிடுது. நம்ம டேக்கு வந்துட்டு ஈரமாக இருக்குது. சரி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜூஸாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்கும். அங்கே போய்ட்டு ஜூஸை வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு 3 வாய் குடிச்சிருப்பாரு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பொண்ணு உடையாந்து வந்து டமார்னு தட்டி நம்ம டே கிளாஸை தூக்கி கீழே போட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து பேக் அந்த பக்கம் போய் விழுந்து அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு ரணகலமாக ஆகிடுச்சு. நம்ம டே காலையிலேருந்தே அவரே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்திருக்கிறாரு. காலையிலேருந்து வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு காலையிலேருந்து நேரமும் சரியில்லை.
இந்த இந்த டென்ஷன்லாம் அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டு இந்தாம்மா பொண்ணே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, அவன் வந்து இப்படி மோதிரியே கண்ணு தெரியுமா தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா சாரிண்ணா, நான் ஒன்றும் வேணும்லாம் இடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல எந்திரிமா அப்படின்னு சொல்லணுன்னே, சரி சரி நான் எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு அந்த பேக்கை போய் பொறுமையாக எடுத்து தூக்கி மேலே மாட்டிக்கிட்டு, வேணும்னா இடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லும்போது, முடு உன்னால என் ஜூஸு கீழே கொட்டிடுச்சு, அங்கே பாரு கொட்டி போச்சு. ஆமாண்ணா கொட்டிடுச்சுண்ணா, எனக்கு தெரியாது, இப்போ நீ எனக்கு இப்போவே எனக்கு நீ ஜூஸ் இன்னொன்று வாங்கி தரேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஜூஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, காசு இருக்கா இல்லையே அதையும் நான் தான் போடணுமா, இல்லை இல்லைண்ணா வேலெட்டில் காசு வச்சுருக்கேன், நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் எனக்கு அப்படியே ஜூஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு 2 ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு சரி நான் வந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேலெட்டை ஓப்பன் பண்ணால் வேலெட்டில் 0 தான் இருக்குது. அச்சோ அண்ணா என்ன இல்லைண்ணா வேலெட்டில் பணம் இல்லைண்ணா. அட என்னது வேலெட்டில் பணம் இல்லையா? இருக்குன்னு சீன் போட்டேன். இல்லைண்ணா காலையில் இருந்துச்சுன்னா ஒரு 5000 ஒன்ஸ் இருந்துச்சுன்னா, ஆனால் இப்போ இல்லைண்ணா. முன்ன உழுக தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 2 ஜூஸுக்கும் வந்துட்டு பில்லு கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து வந்துட்டு வந்து தொலை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்பவும் பின்னாடியே போவோம். எங்கே வர? நீங்கள் தானே வா போகலான்னு சொன்னீங்க. வா போகலான்னா நீ வெளியே பார்த்துட்டு போ, நான் என் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். என் கூட ஒன்றும் உன்னை வர சொல்லலை. ஓ அப்படி சொன்னீங்களா? சரி சரி போங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக வந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதே இடத்து ஸ்பாட்டில் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஒயன்னு சொன்னால அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டுருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து யாரோ ஷோல்டரை டேப் பண்ணுறாங்க. பண்ணும்போது நீயா மறுபடியும்? இல்லை நான் வந்துட்டு எனக்கு பஸ்ஸு வந்துட்டு இந்த ஊருக்கு நான் புதுசு, அதனால் நான் வந்துட்டு ஊருக்கு போகணும், என்னை பஸ்ஸில் ஏற்றி விட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு ஏற தெரியாதா? இந்த வாய் அடிக்கிறல்ல, இவ்வளோ திறமையாக இருக்கல, பஸ்ஸை ஏறி போக வேண்டியதானே. இல்லை நான் உண்மையிலே எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிற்க சொல்கிறாரு நம்மகிட்ட. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு கால் ஒன்று வரும். ஸோ வந்துட்டு அந்த கால் என்னன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பார். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா காலை வச்சுட்டு பார்த்தா அந்த பொண்ணை காணும். அச்சோ எங்கே போனா இந்த பொண்ணு? ஊருக்கு வர புதுசுன்னு சொன்னால், அச்சோ எங்கே போனா? எங்கே போனேன்? ஐயோ அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியலையே. ஸ்வீட்டி க்யூட்டி, ஐயோ இப்படி என்ன கதற விடுறாளே, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கனே இங்கேனே தேடிட்டு இருக்காரு, எங்கே போனா அவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு அந்த இடத்துல ஒரு கடை மாதிரி இருக்கும். அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு, நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கட்டிங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நம்ம பிடிஎஸ் ஜேகே தெரியுமா, அவரை மாதிரி கொஞ்சம் கட்டிங் வச்சுட்டிங்கன்னா இன்னும் செம்ம செக்ஸியாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு மூக்கிலலாம் போய விட்டுட்டு அங்கேருந்து வந்து, சாரி ப்ரோ, இந்த பொண்ணு வந்துட்டு என் தங்கச்சி தான், கொஞ்சம் லூஸு, அப்பப்போ கலண்டுறோம், நீங்களும் நினச்சிக்காதீங்க, சாரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? என்ன அவர் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தார், அதனால் கொஞ்சம் டிப்ஸு சொல்லிகிட்டு இருந்தேன், பியூட்டி டிப்ஸு. தப்பா? ஐயோ இதெல்லாம் இப்போ தேவையோ? ஒன்றா என்ன இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று நீ அங்கே போய் கடலை அடித்த நேரத்தில் இங்கே பஸ்ஸு போயிடுச்சு. அச்சோ பஸ்ஸு போச்சா? வேறு பஸ்ஸில் போய்க்கலாம். வேறு பஸ்ஸா? வேறு பஸ்ஸு வர லேட்டாகும். ஆனால் ஆகிட்டு போகுது, எனக்கு மீட்டிங் இருக்கா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? நடராஜா சர்வீஸ் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு நேரம் நடந்து அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஐயோ ஒயனு தயவு செஞ்சு இதுக்கு மேலே உன் வாழை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டே உன் ஆள் ஒன்றே தங்கச்சின்னு சொல்லிட்டான், இதை விட அசிங்கம் உலகத்தில் எதுவுமே கிடையாது உனக்கு, ஒழுங்காக எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்களே வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் பண்ண சேட்டையெல்லாம் வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான். ஓகேவா? அப்புறமேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்போ லஞ்ச் டைம் வேறையா, நீங்கள் வந்துட்டு சும்மா இல்லாமல், அண்ணா அண்ணா என்ன டைம் ஆகிடுச்சி, சரி எனக்கு அந்த பொட்டேட்டோ ரோல் வாங்கி கொடுங்கண்ணா. பொட்டேட்டோ ரோலா? எதுக்கு? நான் ஏன் உனக்கு வாங்கி தரணும்? இல்லைண்ணா நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்போ நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வாங்கி தர முடியாது, நான் எதுக்கும் உனக்கு வாங்கி தரணும்,
சாமாவா அப்படின்னு சொல்லிட்டு கூடும்போது அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும் அண்ணா ப்ளீஸ் நான் வாங்கி கொடுங்கண்ணா, பசிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உங்களுக்கு மட்டும் பசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே எனக்குலாம் பசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டேக்கோட ஸ்டொமக்கு அழகாக காட்டி கொடுத்துருது, நல்லா கொய்யின்னு கத்தி காமிச்சு கொடுத்துருதா. ஒயன் ஒன்னே சிரிச்சிட்டு அப்படின்னு சிரித்தோடனே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கல்ல, ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றாரு. வாங்கி கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க க்யூட்டாக. அதை நம்மகிட்டே பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களே பார்த்துட்டே இருக்கவும், கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வேறு வாங்கி கேட்குறீங்களா நீங்கள், அதையும் வந்துட்டு முறைச்சிக்கிட்டே அதையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாரு. அவரும் அப்படியே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கடை ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்து திரும்பவும் நம்ம தேவை, அண்ணா அண்ணா என்ன ட்ரெஸ்ஸு கடைண்ணா, சரி அதுக்கு என்னப்ப, இல்லைண்ணா இங்கே பாருங்கண்ணா என் ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு, இங்கே பாருங்கள் லைட்டாக கிழிஞ்சிருக்கு வேறு, இப்போ நான் வேறு எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன், இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட போனால் அவர் என்ன நினைப்பாரு, சரி அதுக்கு என்ன இப்போ, இல்லைண்ணா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கண்ணா. சும்மா இருக்க மாட்டியா நீ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, என்னது இல்லை இல்லை ப்ளீஸ்ண்ணா உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல அண்ணா மாதிரி இருக்கீங்க, இவ்வளோ பெரிய சிட்டியில் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய அண்ணா இருப்பீங்க, ரொம்ப ஹைட்டாக இல்லை 5.9 inches தான், தெரியுது, நான் உங்களை பார்த்தாலே தெரியுது, நான் மனசளவில் சொன்னேண்ணா. ம் ப்ளீஸ்ண்ணா வாங்கி கொடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா என் செல்லம்னால என் நல்லனால என் வெண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. நம்மகிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவளை வச்சுக்கிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயன் ஓடி போயிட்டு அவள் வந்துட்டு ஒரு க்யூட்டாக ஒரு டிஷர்ட்டும் வந்துட்டு ஒரு பேண்ட்டும் எடுத்து, ஒரு ஜீன் பேண்ட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பில் போட எடுத்து கொடுக்கவும் நம்மகிட்டே வந்துட்டு கார்டு எடுத்து கொடுத்து, இந்தா இது கிளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை வாங்கி கிழிச்சோன்னா வந்துட்டு ஒயன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பில்லு வந்துடுதா, ஸோ பேலன்ஸையும் அதிலே பார்த்துடுறா. பார்த்துட்டு பரவாயில்லையே 80K வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பேலன்ஸே 80K வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, மேனஸ் இல்லை இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெத்தாக கேட்டோன்னே, வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு நடந்து வந்துகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயனை கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்தே வந்துகிட்டே இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே வந்துட்டு மணி 4 ஆயிடுச்சு. அவளை கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளாரியே நம்ம டேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு என்ன இருக்குன்னா மீட்டிங் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்து போயிட்டே இருக்காங்களா. அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஓரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்குது. என்ன ஆச்சு, என்ன க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போகிறாரு. ஓடி போகும் ஒயனும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்களும் வந்துட்டு பின்னாடியே ஓடுறீங்க நம்மகிட்டே பின்னாடியே. அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு அடிபட்டுருக்காங்க. அதை வந்து நம்மகிட்டே பார்த்துட்டு என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, யாருமே வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண மாட்றாங்க, அப்படியே பண்ணாலும் வந்துட்டு யாரும் கூட போக மாட்றாங்க சார், ஆம்புலன்ஸ் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க மேலே கேஸ் வந்துடும் பயப்படுறாங்க சார். ஐயோ எந்த காலத்தில் சார் நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா அந்த லேடி இருக்காங்களா, ஸோ பிளட்டு வந்துட்டு அவங்களுக்கு லீக் ஆகிட்ருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவரோட கர்ச்சீஃபால் எடுத்து அந்த இதை கட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவங்கள தூக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸ் இருக்கும்ல அதில் வந்து ஏறிக்கிறாரு. நம்ம ஒயனும் வந்து பார்த்திங்கன்னா குஜக்கடின்னு அவளும் ஏறி உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் எய்டு வந்துட்டு அதில் பண்ணுறாங்க. நம்ம ஒயனும் சேர்ந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம டேவோட சேர்ந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போயிட்டுருங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த எமர்ஜென்சி வார்டில் வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க அவங்கள. ஸோ வந்துட்டு நம்ம டே அண்ட் ஒயன், நம்ம டேவோட ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தமாக இருக்குது அவங்கள கூட்டிகிட்டு போனப்போ. ஸோ வந்துட்டு அங்கே தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்காங்களா. ஸோ டாக்டர்ஸ்லாம் உள்ளே போய் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா அதிலே ஒரு 1.5 hours அப்படியே ஆகிடுது. அப்போ அந்த மாத்திரை மெடிசனுக்குலாம் அதுக்கு நம்ம டே தான் ஓடிட்டுருப்பார். நம்ம ஒயன் பார்த்திங்கன்னா இங்கிட்டு அங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பா, டே எங்கே ஓடுறாரு வராருன்னு இப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்ம டேவையே. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து நம்ம டேக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம டேவை வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி நாங்கள் இப்போ அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அவங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி சார் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் நம்ம டாக்டர். அப்புறம் வந்து ஒயனும் டேவும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளார போவாங்க. பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து கொஞ்சம் தூங்குன மாதிரி அவர் கான்ஷியஸே இல்லாமல் தான் இருப்பாங்க. நம்ம டே போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்ட் வந்துட்டு பிடிச்சிக்குவார். பிடிக்கவும் அவங்க உடனே வந்துட்டு கண்ணை திறந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நம்ம டே உடனே நீங்கள் நல்லா இருக்கீங்கள்ல, இப்போ நீங்கள் எல்லாமே ஓகே தானே, நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாஃப்டாக கேட்கவும் அவங்களும் உடனே வந்துட்டு நீங்கள் தானே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் உயிரே போயிருந்துருக்கோம் அப்படிலாம் வந்து சொல்லும்போது நம்ம டே உடனே வந்துட்டு ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க,
நான் வந்துட்டு ஒரு என்னோடய சகோதரி மாதிரி தான் உன்னை நினச்சேன் நான். அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். என் சகோதரிக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு அதுக்கே தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க உடனே வந்துட்டு இல்லை அந்த நிமிஷம் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வரதுக்கு அத்தனை பேர் யோசிச்சாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்கள் இல்லைனா இந்த நிமிஷம் நான் உயிரோடவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என் பேர் கிம் டேஹியூங் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறாரு. அப்போ ஒயன் அங்கேயே வந்துட்டு நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போங்க. உங்கள் வீட்டுக்கு நான் கால் பண்ணி நான் சொல்லிட்டேன் நான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களாம் வந்துடுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்துட்டு ஒயன் அவங்கள சொல்லி வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து யாரோ வந்த மாதிரி இருக்குது. அதனால் சொல்லிட்டு நம்ம ஒயனும் டேவை என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வெளில வந்துடுவாங்க. வெளில வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி இருக்கார். அவரையும் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த எல்லாமே ரத்த கரையாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயனேடு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒயன் ஒன்று வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இந்த ட்ரெஸ்ஸா? இது பொண்ணுங்க ட்ரெஸ் தானே? அது பொண்ணுங்க ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை, போட்டுக்கோ. அது வந்துட்டு யூனிசெக்ஸ் தான், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது பார்க்குறாரு நம்மகிட்டே வந்துட்டு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. செம்ம க்யூட்டாக இருக்கார் அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நம்மகிட்டே. அதை வந்து பார்த்துட்டு ஒயன் செம்ம க்யூட்டாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டே அப்போ தான் மணியே பார்க்குறாரு. பார்த்தா மணி 6 ஆகிடுச்சி. அச்சோ மணி 6 ஆகிடுச்சி. ஏன் என்ன ஆகிடுச்சி? மணி 6 தானே ஆச்சு, என்ன இப்போ அப்படின்னு சொல்லும்போது அடி பாவி, எனக்கு இன்றைக்கி மீட்டிங் இருக்குடி. மீட்டிங்கா? என்ன மீட்டிங்கு? ஐயோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை இன்றைக்கி பார்க்க வராடி அப்படின்னு சொல்லும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் என்னமோ தடவை தான் இன்றைக்கி பார்க்க போகிற மாதிரி என்னமோ சீன் போடுற அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டி, அவள் தடவை நான் இன்றைக்கி தாண்டி அவளை பார்க்க போகிறேன். அவள் 4:30 மணிக்கு வரேன்னு சொன்னான். மணி 6 ஆகிடுச்சி. போச்சு அவள் போயிருப்பா. அது எனக்கு தெரியும். எல்லாம் உன்னால தான். வர ஆத்திரத்துக்கு ஒழுங்கை என் முன்னாடி நிற்காத, நீ இந்த ஒழுங்கை இந்த இடத்த விட்டு போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்தி விடவும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயன் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ வந்துட்டு நம்மகிட்டே வந்துட்டு அங்கே இந்த ரிசப்ஷனிஸ்டில் சேர்லாம் இருக்கும்ல, அங்கே உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அப்போ தான் ஞாபகமே வருது. ஐயோ இந்த பொண்ணுக்கு இடம் தெரியாதே, என்ன பண்ணுவா, எங்கே போயிட போகிறா, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டல் வெளில வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை. அப்புறம் தூரமாக பார்த்தீங்கன்னா ஒயன் அங்கே தான் நிற்கிறா. அது ஸ்ட்ரீட் லைட்டுக்கிட்ட வந்து சிப்ஸ் சாப்பிட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ நம்மகிட்டே வந்துட்டு அப்போ தான் உயிரே வருது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக ஓடி போய்ட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்டோன்னே இங்கே தான் இருக்கிறியா? ஆமாம் இங்கே தான் இருக்கிறேன், இன்னும் எதுலேயும் அடிபட்டு சாவலை. சரி வா போகலாம். எங்கே? நானாக வரல, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி வேகமாக இழுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குமா, அங்கே உட்கார வச்சுட்டு நம்ம ஒயன் வந்துட்டு பாவம் தானே நம்மகிட்டே அவளுக்கும் வந்துட்டு சிப்ஸ் கொடுக்குறா. அப்போ நம்மகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் தட்டிட்டு நம்ம ஒயன் வந்துட்டு ஏஞ்சி நின்றுக்கிறா. நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. இப்படி கையை நீட்டுறா. என் கையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறா. என்னாச்சு? வா போகலாம். எங்கே? வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி நேராக கூட்டிகிட்டு போகிறா. அது வந்துட்டு கூட்டிகிட்டு போன இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த? எதுக்கு? என் காடை தீக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே ஏறி நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? போயிட்டு வந்துடுறேன், இது எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத, தொலையலாம் மாட்டேன், நீ இங்கே ஏறி அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவள் போயிடுறா. போனதுக்கப்புறம் நம்மகிட்டே வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்து சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவை வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த லவ் சாங்கெல்லாம் பாட ஆரம்பிச்சு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. என்னடா இதை இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப்பில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லைட் வாக் மாதிரி இருக்குது. ஸோ லைட்லாம் நடந்து வர பாதை ஃபுல்லாக வச்சுருந்துருப்பாங்க. நடுவில் அந்த ஹீரோவெல்லாம் வருவார்ல, அந்த மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க. தூரத்துட்டு ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று எரியுது. அங்கே பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக ஒரு பொண்ணு வந்துட்டு கையில் பொக்கையோட நிற்கிறா. நின்று அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நேராக நம்ம டேங்கிட்டு தான் வரா. அவள் பார்த்திங்கன்னா நேராக நடந்து வந்துகிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா கிட்ட வந்துட்டா நம்ம டேக்கிட்ட. அதுக்கப்புறம் ஹலோ டே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொக்கையை நீட்டி கொடுக்கவும் நம்ம டேக்கு வந்துட்டு நான் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்ல வரீங்க. பட் நம்ம டே வந்துட்டு ஓ என் அப்படின்னு ஒரு மாதிரி
கண்ணெலாம் கலங்கி அப்படியே ஊற்றுது அவருக்கு அப்படியே. அதோடயே சொல்கிறாரு, நான் தான் டே அப்படின்னு சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா, டேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அவர் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு எனக்கு நீ தான் காலையிலேருந்து என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அவருக்கு வார்த்தையே வரலை. நம்ம ஒயனை வந்துட்டு ஒங்கே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஒயனை வந்துட்டு கிஸ் பண்ணுவோம். நம்ம ஒயனை வந்துட்டு சரி நான் தான் ஒயனை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும்போது, உன் லிப்புக்கு கீழே ஒரு மோடு இருக்கும் நீ சொன்னல, அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் காலையிலேருந்து நீ கன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கே உன்னை பார்க்க வரணும் அப்படிங்கிறதான உன் முகத்தை நான் சரியாக கூட கவனிக்கவே இல்லை ஒயன், நான் கூட இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை அந்த மோலை வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பண்ணிட்டியா? பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயன் வந்துட்டு நீல் டவுன் போட்டுக்கிறா. நீல் டவுன் போட்டுட்டு ஆனால் டே வந்துட்டு நான் இவ்வளோ நாள் வந்துட்டு இத்தனை வருஷம் நான் உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு நீ இவ்வளோ கைண்டான ஒரு பர்சனாக இருப்ப, கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருப்பேன்னு நான் சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு உன் கூட இந்த ஃபுல் டே இருந்தது வந்துட்டு என்னமோ எனக்கு 100 வருஷம் வந்துட்டு உன் கூட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுக்கும் மேலே 100 வருஷம் வாழணும்னு எனக்கு தோணுது உன் கூட. வில் யூ பி மைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீல் டவுனில் ப்ரப்போஸ் பண்ணுவோம். என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் அப்படியே கண்ணிலேருந்து டேஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதாவது ரிங்கை வந்து எடுத்து காமிக்கவும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம ஒயன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எப்போவுமே என் கூட இருப்பல்ல டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை விட்டு நான் இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒயனுக்கு வந்து அகெயின் கிஸ் பண்ணுறாரு. இதோடய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ஷாட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.